ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்ஸ் அனிமேஷன்ஸ். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாஷிங் மெஷின்ஸை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் டாப் லோட் வச்சிருக்கலாம், ஃப்ரண்ட் லோட் வச்சிருக்கலாம், ஒரு செமி ஆட்டோமேட்டிக் வச்சிருக்கலாம். ஆனால் நல்லபடியாக வாஷ் பண்ண வைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம், எப்படி நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு பொதுவாக நீங்கள் என்ன வாஷிங் மிஷின் வச்சுருந்தாலும் நீங்கள் ஒரு கெப்பாசிட்டி உண்டு இல்லையா? 7 kg, 6.5 kg, 6 kg அந்த மாதிரி கெப்பாசிட்டி உண்டு. அந்த கெப்பாசிட்டிக்கு கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் துணிகள் போடுங்க. மேலே வரைக்கும் நீங்கள் போட்டீங்கன்னா கிளீனிங் சுத்தமாக ஆகாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் எழுதுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா அதாவது மெஷின்ல மென்ஷன் பண்ணியிருக்கிற அளவுக்கு கொஞ்சம் கம்மியாவே நீங்க துணிகளை போட்டுக்கோங்க. ஓகேங்களா? செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா துணிகள் இப்போ ரின்ஸ் சைக்கிள் பண்ணும்பொழுது கொஞ்சம் அந்த ஊறதுக்கான டைம் கிடைக்காது. ஓகேங்களா? நிறைய சீக்கிரம் முடியணும் அப்படிங்கிறதுக்காண்டி சின்ன சின்ன ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருவீங்க. ஸோ ஊர்னா தான் அதோட அழுக்குகள் கொஞ்சம் நல்லா போகும். ஓகேங்களா? ஸோ ஊறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க முதல்ல போட்டு விட்டுட்டு அந்த ப்ரோக்ராம் ஓடிட்டு இருக்கும்போது ஒரு 5 minutes ஓடின உடனே, அதாவது அந்த சோப்பு எல்லாம் மிக்ஸ் ஆன உடனே நீங்க மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்கன்னா அந்த எந்த இடத்துல கட் ஆனதோ அந்த இடத்துலயே அப்படியே மறுபடியும் ஆன் பண்ணும்போது ஓடிக்கும். ஓகேங்களா? ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1/2 hour ஊற விட்டுருங்க. அதுக்கு எடுத்து போடுங்க. கரண்டே மிச்சம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது சோக்கிங் டைம் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஈவன் என்னதான் இப்போ நல்ல டிடர்ஜென்ட் இருந்தாலும் அந்த சோக்கிங் டைம் நீங்க கொடுக்கணும். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்க என்ன டிடர்ஜென்ட், லிக்விட் டிடர்ஜென்ட் இருந்தாலும் சரி, பவுடர் டிடர்ஜென்ட் இருந்தாலும் சரி, அது போடும் பொழுது கொஞ்சோண்டு நீங்க கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு உள்ள போட்டீங்கன்னா அது மிக்ஸ் ஆயிடும். ஒரு நார்மல் சால்ட் கூட போடலாம். கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணுங்க. அல்லது ஆஸ்பரின் டேப்லெட்ஸ் இருக்கும் தெரியுமா? ஆஸ்பிரின் டேப்லெட்ஸ் ஒரு 3 to 4 டேப்லெட்ஸ் நொறுக்கி உள்ள போட்டாங்கன்னா நல்லா கிளீனிங் ஆகும். எனி ஒன், இது அல்லது அது, ஆஸ்பிரின் எதுவும் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களோட அந்த கிளீனிங் எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் ஆச்சும் நீங்க இதை மெஷினை கிளீன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு பேட் ஸ்மெல்ஸ் இதெல்லாம் வராது, ஸ்மெல்லாம் வராது. ஓகேங்களா? ஸோ எப்படி கிளீன் பண்றது அப்படின்னா ஒரு 1 liter வினிகர் கடையிலே கிடைக்கும். நான் ஃப்ரூட் வினிகர், அது சிந்தட்டிக் வினிகர் சொல்லுவாங்க. அந்த வினிகரை நீங்க விட்டு அந்த ரிச் டப் கிளீனிங் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அந்த ப்ரோக்ராம் போட்டு 1 month ஒரு கிளீன் பண்ணிருங்க. தென் உள்ள அந்த ஃபில்டர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணுங்க. தென் தண்ணி வர்ற இன்லெட்ல எதுவும் இந்த உப்பு அடைச்சிருக்கான்னு பார்த்து அதையும் அப்பப்போ கிளீன் பண்ணிக்கோங்க. இது மந்த்லி மெயின்டெனன்ஸ் மாதிரி நீங்க பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது ஓகேங்களா? அடுத்து கம்ஃபர்ட் நீங்க போட்டீங்க அப்படின்னா, கம்ஃபர்ட் ஃபேப்ரிக் கண்டிஷனர் போட்டீங்க அப்படின்னா இது எந்த சைக்கிள்ல போடணும் அப்படின்னா டாப் லோடா இருந்தா நீங்க லாஸ்ட் தேர்ட் டைம் உங்களுக்கு இது பண்ணும் அலசம் தெரியுமா, அந்த டைம் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் லோடா இருந்தா அந்த டைம் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இது சிம்பிளா எஃபெக்டிவா எப்படி கிளீன் பண்றது உங்க கிளாத்ஸ் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ். ஓகேங்களா? அது போக இன்னும் கிளீனிங் நல்லா வரணும் அப்படின்னா இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சோண்டு சின்ன சின்ன பீஸா ரவுண்ட் பால்ஸா எடுத்துட்டு உள்ள போட்டு விட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரப்பிங் பண்ணி நல்லா உங்களுக்கு இன்னும் கிளீனிங் கொடுக்கும். ஓகேங்களா? அது ஒரு மெத்தட். ஃபாயில் பேப்பரை ரவுண்ட் பண்ணி உள்ள போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். இந்த மாசம் ட்ரைனிங்க்கு நீங்க புக் பண்ணல அப்படின்னா மறக்காம புக் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா? மேலும் மற்றொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் எல்லாரும் பை, டேக் கேர். தேங்க்யூ.